Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken egg தோரன் தான் பார்க்க போறோம். இதுவும் சிம்பிள் ரெசிபி தான், ஈஸியா செஞ்சிரலாம். இது ரசம் கூட அப்புறமா பிரெட் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் boneless chicken எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருள்: தேங்காய் எண்ணெய், பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், வேக வச்சு பிச்சு வச்சிருக்கிற சிக்கன், 2 முட்டை, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு போட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சிக்கன் வேக வச்ச தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதும் மேலே கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் எக் தோரன் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.